Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம டிவிக்கு அவங்களோட ஒரு மீட்டிங்கில் இந்த கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல, அதில் எக்கச்சக்க விஷயம். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு எவ்வளோ விஷயம் நடக்குது. அவங்களுக்கு சாதகமாக என்னென்ன பண்ண முடியுமோ, ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறது, அது இது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், அதில் கூட அதுதான் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் கடைசியில் அதுக்கு பலியானது வந்து மக்கள் தான். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. விஜய் ஏன் எதுவும் பேசலை, ஏன் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலை, அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட யாருமே அந்த இடத்துக்கு எஃபெக்ட் ஆன இடத்துக்கு போகலையே, மற்ற கட்சியிலேருந்து அவங்கெல்லாம் போகிறாங்க, அது நடக்க காரணமாக இருந்து அவங்க கட்சியிலேருந்தே போகலை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது அரெஸ்டெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்பில் இந்த விஷயத்தை வச்சு அவதூறு பரப்புவாங்கல்ல, அப்படி அவதூறு பரப்புன ஒரு சில யூடியூபர்ஸ், அப்புறம் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் அவங்கவுங்க மேலே கேஸ் போட்டு அரெஸ்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்னங்கிறத டீட்டெயில்ஸ் நமக்கு 100% தெரியலை. பட் இதுக்கு நடுவில் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அவர் ஏதோ பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, எது பேசியிருக்காரு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன ஏதுங்கிறத பேசலாம். சரி வாங்க, இது ஒரு 5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. இப்போ அவர் பேசின இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு சைடும் வரும்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. இதுக்கும் அப்படி தான். அவர் இதில் சினிமாத்தனமாக பேசுகிறாரு, ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, அப்பையும் அங்கே வந்தும் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொருத்தங்க ஒரு சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இதை வந்து சினிமேட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரோட சப்போர்ட்டர்ஸே பார்த்தியா, எங்கள் அண்ணனை பார்த்தியா, தெரி படம் ஞாபகம் இருக்கா, தெரி படத்தில் ஒரு சீன் வரும்ல, நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு வில்லன் கிட்ட, இனி நீங்களே என் வழியில் வராதிங்கன்னு கெஞ்சிட்டு போவார். அப்போ அந்த வில்லன் சொல்லுவார்ல, அவன் கெஞ்சிட்டு போகல, இனி என் வழியில் வந்தால் கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போகிறான் அப்படின்னோடனே அந்த பிஜிஎம் வரும்ல. அவர் எதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, சினிமா வேற அரசியல் வேற. நீங்கள் இன்னமுமே அவரை ஒரு ஹீரோவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்டராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் இங்கே என்ன பேசியிருக்காரு அதை எடுத்து அதுக்கு அந்த தெரி பிஜிஎம்மை போட்டு அந்த டயலாகை போட்டு அப்போ நான் யோசிப்பேன், சினிமாவில் போயிட்டு அந்த அரசியல் படங்கள்லாம் வரும்போது அங்கே போய் அரசியலை பார்க்குறாங்க. அரசியல் காலத்துக்கு அவர் வந்தால் அதெல்லாம் சினிமேட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சார் பிரச்சனை உங்களுக்கு தெரியலை. இப்போ இவர் ஒரு சில கட்சி மெம்பர்ஸுக்கு, மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார். என்னென்னா நிறையா பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க. நிறையா செய்தியாளர்கள்லாம் இப்போ கேட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காருல்ல, அவர்லாம் சொல்லியிருக்காரு, ஃபுல் தப்பும் விஜய் மேலே சொல்ல முடியாது, அங்கே போலீஸ் ஏன் இல்லை, இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் அங்கே போலீஸ் ஏன் இல்லை, ஏன் இப்படி இடம் கொடுத்தீங்க, ஏன் அது இதுன்னு அவர் நிறையா கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். இப்போ சீமான் கிட்ட கேட்குறாங்க, சீமான் அண்ணன்கிட்ட, இப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க, விஜய் ஏன் போகலை அப்படின்னோடனே அவர் என்ன மனநிலையில் இருந்திருப்பாருன்னு தெரியல. இப்போ தன்னால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னோடனே அவருக்கும் ஒரு மனுஷன் தானே, அவர் என்ன ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பார். அப்போ என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. சரி, தம்பி போகல, நான் இல்லை அண்ணன் போயிட்டு வந்துட்டல அந்த இடத்துக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பிங்கிறாங்க. பட் அவர் தான் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும். ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணது இவருன்னு இல்லை, நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவர் நன்றி சொல்லியிருக்காரு. நிறையா பேர் அந்த நான் சொன்னேன், ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து அழுதுகிட்டு இருந்தார் ஒருத்தர். அவருக்கு வர்ற மீம்ஸை பார்த்தீங்கன்னா ஐயா அவருக்கு ஆஸ்கார் கொடுக்கணும், செம்ம காமெடி பண்ணுறாருல்ல, அப்படி இப்படின்னு 8 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது, 8:15 எப்படி இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எக்கச்சக்க இந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போகுது. எனக்கு என்ன, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் தளபதி வந்து சாரியே சொன்னாலும், அவர் இப்போ சொல்லிட்டாருல்ல, அடுத்த கட்சி இது வந்து இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. நான் அதான் அன்றைக்கே சொன்னேன், அவர் அடுத்ததை நோக்கி போயிடுவார், அவர் அடுத்த கட்ட இதை நோக்கி போயிடுவார். உங்களுக்கு நீங்கள் இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அவ்வளோ சிம்பிளும் கிடையாது. ஏன்னா அது அவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பவர். அது அவர் விஜய்ங்கிறது ஒரு பெரிய பவர். நீங்கள் பொலிட்டீஷியனாவோ ஆக்டராகவோ அவர் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அப்படியே குழம்பி போகும், எல்லாம் தமிழ்நாடெல்லாம் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவருக்கு இன்னும் சப்போர்ட் கூடும். அதான். ஸோ நார்மல் பீப்புள் இல்லை இல்லையா, டக்குன்னு இப்போ நம்மள மாதிரி பொதுமக்கள் இல்லை இல்லையா, டக்குன்னு ஒரு பொய் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி வைங்கின்னு போடுறதுக்கு. நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணுறதுனாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ
மன்சூர் அலிகான்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. நீங்கள் அரெஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம், தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய ஃபோர்ஸ் அந்த ஆள். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே டைமில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசணும்னா அவங்கள சைட்லேயும் பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ இந்த வீடியோவில் கூட நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அவர் எங்கேயாவது இதுக்கு நடந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணம்னு சொல்லுவாருன்னு. ஆனால் அவர் என்னடான்னா டோட்டலாக ஒரு சைடில் மட்டும் பிரச்சனையை தள்ளுற மாதிரி உண்மை ஒரு நாள் வெளியே வரும், உண்மை வரட்டும், அவங்க என்ன நினச்சிட்டு உண்மை வரட்டும். உங்கள் சைட்லேயும் நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைல்ல, அப்போ உண்மை ஒரு நாள் வெளியே வரட்டும், எங்கள் சைட்லேயும் நாங்கள் சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஊர்லலாம் ஒன்றும் நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்த பிரச்சனையும் ஒரு பக்கம் தள்ளுற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்படியெல்லாம் நடக்குன்றதோ தெரியும் தானே. அந்த உங்களோட பெரிய மாநாட்டில் உங்களுக்கு வர்ற ஃபேன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஃபேன்ஸு, எவ்வளோ வைல்டான ஃபேன்ஸுன்னு தெரிஞ்சு டப்பா டப்பாவாக கிரீஸ் தடவுற அளவுக்கு யோசிச்சிங்கல்ல. அப்போ இதுக்கும் அது மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கணும் இல்லை? நான் கிரீஸ் தடவுங்கன்னு சொல்லலை, பட் அது மாதிரி சேஃப்டிக்கு நீங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஏன்னா அவங்க சின்ன இடம் உங்களுக்கு தர்றாங்கன்னு தெரியும். நீங்கள் ஓகே இந்த இடத்த கொடுத்துட்டாங்க, நம்மளை பார்க்குறதுக்கு 10,000 பேரில் 20,000 பேரில் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குழந்தைங்க லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகம். நீங்கள் என்ன தான் கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்கலாம் வராதிங்க அப்படின்னாலும் இவங்க வரத்தான் போகிறாங்க, வந்துட்டு நொட்டை சொல்ல தான் போகிறாங்க, குற்றம் சொல்ல தான் போகிறாங்க. அப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆக்டர் வேறு, அதுவும் சாதா ஆக்டர் கிடையாது, டாப் மோஸ்ட் ஆக்டர், மாஸ் ஆக்டர், ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆக்டர். இப்போ நீங்கள் பொலிட்டீஷியனாகவும் மாறினா எப்படி படம் திரண்டு வரும்னு உங்களுக்கு தெரியணும்ல, தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த உங்கள் பெரிய மாநாட்டில் நீங்கள் அந்த கிரீஸ் தடவுறது முதற்கொண்டு பண்ணின விஷயங்களை நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளோ உங்கள் கட்சி நிர்வாகிகளோ அவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும், ஹெடாக பிளான் பண்ணியிருக்கணும். நமக்கு எதுக்கு இந்த குட்டி இடத்த கொடுக்குறாங்க, நம்மளை ஏதோ ட்ராப்பில் செட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் இருந்திருக்கணும்ல. இது இப்போ ஒரு சினிமா மாதிரி இல்லை, இவர் இந்த டயலாகை சொல்லுவார், எதிர் டீம்லேருந்து அந்த டயலாகை சொல்லுவாங்க அப்படின்னு பிளான் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே யூகிக்க முடியாது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணுமா இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு கமெண்ட் வருதுன்னு பாருங்களேன். அந்த ஹேட்டர்ஸை இதை சாக்காக வச்சுக்கிட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா, ஒரு சாதாரண இதையே பண்ண தெரியலை, இவர் எப்படி நாடு ஆள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போது ஒரு இடம் கொடுத்துட்டோம். நம்ம அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டோம். அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வரும்போது பார்த்தா எனக்கு அதை நடத்தினவங்க உங்கள் மேலே, அந்த பெர்மிஷன் கொடுத்தவங்க மேலே, ஆர்கனைசர்ஸ் எல்லார் மேலேயும் தான் கோவம் வருது. அந்த மக்கள் அங்கே அந்த அல்லோல கல்லோல படுறதை பார்க்கும்போது பனை ஓலையில் கூரை மாதிரி செஞ்சு கூடாத மாதிரி இருக்குது. இவங்களுக்கு போக வழி இல்லை, கூரையை பிச்சுக்கிட்டு வெளியே வர்றாங்க எல்லோரும். அந்த பனை ஓலையை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் நான் சொன்னல அந்த சி வேவ்ஸ் அது மாதிரி இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, சத்தம், கத்துற சத்தம். அந்த லேடிஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஏறி வர்ற கஷ்டம். அதுதான். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீடியோ பார்க்குறத விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கவே மூச்சு அடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா விஜய் மேலே தப்பு இல்லைங்க, அவங்க தான் அவங்க என்னங்க பண்ணுவாங்க, இங்கே கூட்ட நெரிசல் வந்ததுக்கு விஜய் தான் அப்படின்னு எனக்கு பிரித்து பார்க்கவோ விஜய் மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியல. எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டது மக்கள் தான், உயிரிழந்தது மக்கள் தான். ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும், அப்போ பார்த்துக்கிறோன்னு நீங்களும் அவங்களுக்கு சொன்னேன், கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன், பண்ணாங்களா அப்படின்னு சும்மா அழுற மாதிரி நடிக்கிற அவங்களும் இதெல்லாம் சரி வராது சார். நீங்கள் 2 பேருமே இதை எடுங்க, பொறுப்பெடுங்க. ஆமாம் சார், அவங்க 10,000 பேர் வரும்னு சொன்னாங்க, எங்களுக்கு விஜய் யாருன்னு தெரியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. விஜய் யாருன்னு தெரியும், அவருக்கு எப்படி க்ரௌடு வரும்னு தெரியும். தெரிஞ்சே சின்ன இடம் கொடுத்தது எங்களோட தப்பு தானே நீங்கள் ஒத்துக்குங்க. இப்படி சின்ன இடம் கொடுத்தாலும் விஜய் யாருன்னு எனக்கே தெரியும்னு விஜய் சொல்லணும்ல, நான் யாருன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அதை பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு. அவங்க ஒரு குட்டி இடம் கொடுக்குறாங்களா, எங்கேயாவது பெரிய இடத்துக்கு போய் நீங்கள் இப்படி இந்த இடம் பத்தாதுன்னு கேஸை போட்டு பெரிய இடத்த வாங்கியிருக்கணும். ஸோ அதான் அந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் என்னடா, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பதில் இருக்குது பாருங்கள், மற்ற இடத்துல எல்லாம் ஒன்றும் நடக்கலை தானே, அப்போ இந்த இடத்துலையும் எதுவும் நடக்காது அப்படின்னா அவங்க கொடுத்த குட்டி இடத்துலையே நீங்கள் கூட்டத்தை கூட்டிட்டீங்க. மற்ற இடத்துல நடக்காதுங்கிறதுக்காக இந்த இடத்துல நடக்காதுங்கிறது இருக்குமா? அந்த நடந்து காட்டிடுச்சுல. உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு நீங்களும் அவங்களும் இப்படி தப்பாமல் 2 பேருமே தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, விஜயோட இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பல சோஷியல் மீடியாவில் ஒரே டைமில் ஒரே ஸ்கிரிப்டில் போஸ்ட் வருது. விஜய் பொறுப்பெடுத்து கொள்ளவில்லை,
விஜய் சினிமாத்தனமாக பேசுகிறார், இவர் சிஎம் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளுன்னு ஸ்கிரிப்ட் டயலாக் மாறாமல் எந்த இடத்த கேபிட்டல் லெட்டரில் போடணும், எந்த வேர்டை கருப்பு கலரில் திக்காக போல்ட் ஆக்கணும்னு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நானே ஒரு 7 போஸ்ட் பார்த்தேன் ஒரே மாதிரி, ஆனால் வேற வேற ஆளுங்க. ஸோ அதுக்குள்ளே இதுவும் நடக்குது. ஸோ நம்ம இதில் யாரை நம்புறது? யாரையும் நம்ப வேணாம் சார். தளபதி சொல்கிறதையும் கேட்காதீங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு இன்னும் அறிவு இருக்கும்ல, யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. இன்னொன்று, இப்படி ஏதாவது ஒன்று பேசுனா எல்லாத்தையுமே சினிமாத்தனமாக எடுத்துக்காதீங்க சார். இப்போ இவர் பேசுகிறாருல்ல, இதுக்கு பேக்ரவுண்டில் பிஜிஎம்மை போட்டு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரப்புறீங்க. இதுக்கு எதுக்கு பிஜிஎம்? இதுக்கு எதுக்கு பிஜிஎம்? பேக்ரவுண்ட் மியூசிக் இதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். இது என்ன படத்தில் வர்ற சீனா? சிஎம் சார் என்ன எது வேணாலும் பண்ணுங்கன்னு அதில் எடிட்டிங் பண்ணுறாங்க. போய் தெரியும் பிஜிஎம் வருது. இந்த ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ண எப்படி சார் மனசு வருது உங்களுக்கு? இது சினிமாவே கிடையாது, இது ரியாலிட்டி. அவர் ஆக்ஷன் கட் சொல்லி மேக்கப் போட்டு நடிக்கிற படத்தில் இருந்து சினிமா எடுத்து அதை எடிட் பண்ணி தொலைங்களே. இதை எதுக்கு எடிட் பண்ணுறீங்க? இது சினிமா ஃபுட்டேஜா? இது எதை ஒரு ரியலாக பார்க்கணும், எதை சினிமாவாக பார்க்கணும்னு நம்ம ஆளுங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு சில குரூப்பு, இவர் சினிமா டயலாக் பேச தான் லாயக்கு, ஒரு கட்சி சினிமா டயலாக் பேசணுமா, கட் பண்ணுனா அங்கே நம்ம சிஎம் சார், கரண்ட் சிஎம் சார், அவரும் இதே மாதிரி ஆக்ரோஷமான டயலாக் எல்லாம் பேசியிருக்காரு. இதே மாதிரி உட்காந்து எங்கள் கட்சிக்காரன் மேலே கையை வச்சா அப்போ அது சினிமா டயலாக் இல்லையா? ஸோ எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் மைனஸஸ் இருக்க தான் செய்யுது. உங்களோட லாபத்துக்காக மக்களை ஒன்றும் எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ தளபதியை பார்க்கும்போதும் கஷ்டமாக தான் இருக்குது. முகமெல்லாம் வாடி போயிடுச்சு. குரல் அதில் எப்படி பேசினார், மாநாட்டில் வந்து எப்படி பேசினார், இங்கே வந்து குரலெல்லாம் ரொம்ப டிம் ஆகி இப்போ இந்த சாட்டர்டேலாம் வரப்போகிறது கிடையாது. இனி ப்ராப்பராக பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிண்ணி தான் வரணும். ஒரு பக்கம் விஜயை போட்டு நம்ம சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி விஜயை போட்டு கொதறிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க இப்படி நடந்தால் என்னென்ன சொல்லுவாங்க, என்னென்ன செய்வாங்கன்னு டேக்கிள் பண்ணணும். அதானே பாலிடிக்ஸு. நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்த அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த முறை நீங்க கேளுங்க, இதே மாதிரி சின்ன இடம் தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க டக்குன்னு வரக்கூடாது, இது பண்ண கூடாது. இதுக்கு முன்னாடி இப்போ இதோ ஒரு எக்ஸாம்பிள், இப்படி ஒன்று அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு பேசி அதை ஃபைட் பண்ணி எடுத்து பெரிய இடமா நடத்துங்க. சின்ன இடத்துல தான் நடத்தான் பெர்மிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ நிறைய கான்சர்ட்டுக்கெல்லாம் போனால் அந்த டெக் போட்டுக்கிட்டு வாலண்டியர்ஸ் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி உங்கள் கட்சி ஆளுங்களை இறக்கி விடுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஆட்கள் தான் இந்த இடத்துலன்னா உங்கள் டெக்கு கொடுத்து உங்கள் யூனிஃபார்ம் கொடுத்து அந்த இதை கொடுத்து இறக்கி விடுங்க. இது வந்து போலீஸ் பத்தலையா, அவங்க இத்தனை இடத்துக்கு இவ்வளவு போலீஸ் தான் சார் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்படியா? இது உங்கள் மாநாடு, உங்களோட மீட்டிங் தானே, அவங்க வேணும்னு பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை, நீங்கள் இறக்குங்க வாலண்டியர்ஸை. ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் கையிலையும் இந்த தண்ணி போத்தலோட குறுக்கால மறுக்கால போக சொல்லுங்க. அந்த ஏதாவது கட்டை கிட்ட அடிச்சு அதுக்குள்ள லைன்ல தான் வரணுங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. லேடிஸ் இருந்தா அவங்களுக்கு ஒரு சைடு, சின்ன பிள்ளைங்க இருந்தா அந்த மாதிரி. இப்ப தெரியுது இல்ல, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது யாருமே இல்லாத ஆம்புலன்ஸ் வண்டியை சும்மா குறுக்க விடுறானுங்கன்னு. அப்ப அடுத்த மீட்டிங்ல ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு வழியே ஒதுக்கிடுங்க. மக்கள் அதுக்குள்ள போகாம கட்டை அடிச்சு விட்டுருங்க. அப்ப ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளேயே போயிட்டு வரும். அப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்களே சொல்கிறீங்க 4-5 அந்த மீட்டிங் பண்ணிட்டோம்னு, அவ்வளோத்துலேயும் ஆம்புலன்ஸை விட்டாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் டேக்கிள் பண்ணணும் இல்லையா சார்? சார் இது விளையாட்டு இல்லை சார், இது பொலிட்டிக்ஸு. இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறையா நடக்கும். நீங்கள் இன்னும் பல ஊருக்கு போக வேண்டியிருக்கு, பல விஷயங்கள் நடக்கும். ஸோ இங்கே மலேசியா நியூஸு நிறைய நியூஸ்லாம் வந்துருச்சு. லண்டன்ல எல்லாம் அந்த நியூஸ் போகுது. சைனா லெட்டர்ஸ்ல நியூஸ்ல வருது, தளபதி விஜய் இவரோட இதுல வந்து ஸ்டாம்பீடுன்னு. அந்த அளவுக்கு பவர் இருக்கு சார் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள தான் போட்டி போடுறோம்னு நினைச்சிக்காதீங்க. த ஹோல் வேர்ல்ட் இஸ் சீயிங்னு தான் சொல்லணும். யார் உங்களை ஒரு ஆக்டர், பாப்புலர் ஆக்டர், ரிட்டையர் ஆகாம அரசியலுக்கு வந்திருக்காரு ஒருத்தருன்னும் போது சைனா கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா உங்க வீக்னஸையும் காட்டிடாதீங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஆமாம் ஆக்டரை நம்பி போனாங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சைனா கொண்டு நியூஸ் வரும். அப்படி நான் சைனா நியூஸ்லாம் நான் பார்த்தேன் மலேசியாவில் இருந்துக்கிட்டு. ஸோ த ஹோல் வேர்ல்டு கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் எப்பேற்பட்ட பொலிட்டீஷியன் அப்படிங்கிற உங்கள் பிரெயினை இப்போ தான் காட்டணும். நம்ம இந்த சினிமா டயலாக் விடுறது அது இதெல்லாம் சினிமாவுக்கு செட் ஆகும். இங்கே வந்து நம்ம செய்கையில் காட்டணும்.
பேசலைனாலும் பரவாயில்ல, செய்கையில் காட்டணும். இப்படி ஒன்று நடந்துச்சு, நம்ம இப்படி பண்ணணும், இப்படி ஒன்று பண்ணாரு பாரு அப்படின்னு. இப்போ உங்கள் அடுத்த மீட்டிங் மேலே மொத்த வேர்ல்டுமே கண்ணு வைக்கும். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருந்தா அது அவ்வளோ அரேஞ்ச் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரு வழி தெரியுது இல்லை, ஆம்புலன்ஸை நொட்டுறாங்கன்னு செஞ்சுருக்கலாம் நீங்கள். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களோட அடுத்த மீட்டிங்குக்கு இதை விட விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ அடுத்த மீட்டிங் அவர் என்ன பண்ணுறாரு மொத்த வேர்ல்டும் பார்க்கும். இது ஸ்டாம்பீட் நடந்த அந்த கட்சியோட அடுத்த மீட்டிங்கு, இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வம்படிக்கு அதே மாதிரி சின்ன இடம் தான் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு டூ சம்திங். ஒரு 2 வாரம் நல்லா லீவ் எடுத்துருங்க, 3வது வாரம் ஃபுல் பிளானோட வாங்க. முக்கியமாக ரெண்டு தரப்புமே பொறுப்பு எடுத்துக்குங்க. அப்போ அவங்க இந்த இழந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். இது நாங்கள் இல்லைன்னு அது அப்படியே அந்த போல் மாதிரி அங்கே இங்கேயும் தள்ளி விடும்போது மக்கள் பாவமாக தெரியுது பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும். ஸோ அவங்க இல்லாட்டி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் மக்களை வச்சு தான் சார் எல்லா கேமும், எல்லாம் மக்களை வச்சு தான். அவங்களே இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, யார் ஆள்றது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் உங்களோட ஃப்யூச்சர் மீட்டிங்ஸுக்கு. இந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் நடத்துறது உங்களுடைய பொறுப்பு. அவங்களோட பொறுப்பு ஒரு 20% தான் இருக்கும். அவங்க நீங்கள் கேட்குற பெர்மிஷனை கொடுத்துருவாங்க. உங்கள் மீட்டிங் மிச்சம் 80% ஆஃப் த பொறுப்பு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் பொறுப்பு எடுக்கணும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.